உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. I love souvenir. உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் I love souvenir. லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள I love souvenir. லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எமது நன்றி. எம்மை நேரடியாக காண்கின்ற பொழுதெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம் என்று கூறி மகிழ்வடைகின்ற உங்கள் மகிழ்ச்சியில் நாமும் கலந்து கொள்கின்றோம், பங்கு பெற்றிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி உங்கள் எல்லோருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். துயர் பகிர்வோம். பிரான்சில் ஈழத்தமிழர் புலம்பெயர் வாழ்வில் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்களில் ஒருவரும், ஈழத்தமிழ் அரசியல், கலை, இலக்கிய, சமூக பணிகளில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தவருமான, காசி என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு வந்த வேலணை துறையூரை சேர்ந்தவரும் பிரான்சில் வாழ்ந்து வந்தவருமான செல்லத்துறை காசிலிங்கம் அவர்கள் 17/12/2024 அன்று பிரான்சில் காலமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறிய தருகின்றோம். இவர் செல்லத்துறை ராசம்மா தம்பதியின் அன்பு புதல்வரும், ரஞ்சினி அவர்களின் அன்பு கணவரும், காசினி அவர்களின் பாசமிகு தந்தையும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். பிரான்சின் புதிய பிரதமரான பிரான்சுவா பெய்ரோ கொள்கை விளக்க உரையை ஜனவரி 14 வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தனது அமைச்சரவையை அறிவிக்கவில்லை. இதேவேளை 25ஆம் தேதிக்கு முன்னர் அமைச்சர்களின் விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களை நியமித்து புதிய அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட பின்னரே கொள்கை விளக்க உரையை பிரான்சுவா பெய்ரோ நாடாளுமன்றத்தில் வழங்கவுள்ளார். இம்மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் அமைச்சர்களின் விவரங்கள் வெளிவரும் என ஊடகங்களில் செய்தி வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நடத்தும் பேச்சுவார்த்தைகளை அடுத்து அமைச்சரவை தோற்றுவிக்கப்படும். அதனை அடுத்து பிரதமரின் கொள்கை விளக்க உரையை பிரதமர் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் அமைச்சர்கள் யாரும் பதவியில் இல்லாத நிலையில் முழு பொறுப்பையும் பிரதமரே ஏற்று செயல்பட்டு வருகிறார். அரசியல் கட்சிகளுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை அடுத்து புதிய அமைச்சரவை தோற்றம் பெறவுள்ளது. அதுவரையில் எல்லா அமைச்சுக்களின் விடயங்களையும் பிரதமரே கவனித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பிரான்சுவா பெய்ரோவின் அமைச்சரவை தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. பதவி விலகியுள்ள அமைச்சர்கள் மீண்டும் பதவிக்கு வருவார்களா எனவும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய அமைச்சரவை தொடர்பான எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகளிடையே அதிகரித்து வருகின்றது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்?
கவலை வேண்டாம், இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் மஜோத் தீவுக்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பயணம் புரிந்துள்ளார். மஜோத் தீவை சிடோ சூறாவளி தாக்கியதில் பெரிதும் பாதிப்படைந்தது. உயிரிழப்புகள், உடைமை சேதங்கள் என்பன ஏற்பட்டுள்ளன. பெரும் தொகையான மக்கள் இடப்பெயர்வுகளுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இந்த நிலையில் நாட்டில் துக்கம் அனுஷ்டிக்க குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். நாடாளுமன்றத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தற்பொழுது குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மஜோத் தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மஜோத் தீவில் நிகழ்ந்த சிடோ சூறாவளி அனர்த்தத்தின் பாதிப்பை அவர் நேரில் பார்வையிட உள்ளார். மஜோத் தீவு கூட்டங்களில் ஏற்பட்ட சிடோ சூறாவளியினால் இதுவரை 22 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1400 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளியில் சிக்கி காயமடைந்தவர்களில் 200 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மஜோத் தீவில் நிகழ்ந்த சிடோ சூறாவளி அனர்த்தத்தை தேசிய பேரிடராக அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மஜோத் தீவில் நிகழ்ந்த சிடோ சூறாவளி அனர்த்தத்தை பார்வையிட பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ உடனடியாக செல்லாதது குறித்து பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார். போ நகரசபை முதல்வராக விளங்கும் பிரான்சுவா பெய்ரோ மஜோத் தீவு சிடோ சூறாவளியால் தாக்கப்பட்டிருந்த வேளையில் பாரிஸில் இருந்து விமானம் எடுத்து போவுக்கு சென்று நகரசபை கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார். மஜோத்துக்கு அனுதாபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் நடத்திய கூட்டத்தில் பிரதமர் நேரடியாக பங்கு பெற்றாமல் காணொளி வழியாகவே பங்கு பெற்றிருந்தார். பிரதமர் போவுக்கு விமானத்தை எடுத்துச் செல்வதற்கு பதிலாக மஜோத் தீவுக்கு விமானத்தை எடுத்துச் சென்றிருக்க வேண்டும் என்பதையே தான் விரும்பியதாக நாடாளுமன்றத்தின் தலைவர் ஜாயல் ப்ரோன் பிவே விமர்சித்துள்ளார். இவ்வகையான சூழ்நிலைகளில் நெருக்கடியை நிர்வகிக்க 100% அணிதிரட்டப்பட வேண்டும் என்று தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். புதிய பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ திங்கட்கிழமை முதல் போ நகரசபையில் பங்கேற்பதற்காக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 15 ஓசான் வணிக நிலையங்கள் மூடப்படுகின்றன. எந்தெந்த இடங்களில் அமைந்துள்ள ஓசான் நிறுவனங்கள் மூடப்படுகின்றன என்பது தொடர்பான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் சுமார் 15 ஓசான் நிறுவனங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அருகிலுள்ள ஓசான் நிறுவனம் கூட மூடப்படலாம். விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். பிரான்சில் விநியோக விவகாரத்தில் ஏற்பட்ட திருப்பம் காரணமாக கடந்த மார்ச் 2024 சிறிய பிரெஞ்சு குழுவான ஸ்கீவர் 27 ஆண்டுகால இணைப்புக்கு பின்னர் ஓஷானை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தது. இந்த நிறுவனம் அதிக நிதி சிக்கல்களை எதிர்கொண்டதை அடுத்தே வெளியேறியது. 9 மாதங்களுக்கு பின்னர் ஓஷான் குழுவில் இருந்து வெளியேறும் நிறுவனங்களுக்கு என்ன நடக்கும் என்பது கேள்வியாக உள்ளது. பல்பொருள் அங்காடிகள் உண்மையில் மறைந்துவிடவில்லை. அதற்கு பதிலாக சிஸ்டம் யூ கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தம் 4வது பெரிய பிரெஞ்சு உணவு விநியோக குழுவான சூப்பர் யூவுக்கும் பயனளிக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸில் 15 வயது பாடசாலை மாணவன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் 13 அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் நிகழ்ந்த மோதலின் பொழுதே மாணவ சிறுவன் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் 13 உள்ள லிசே ரோதானுக்கு அருகில் டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை காலை மோதல் நிகழ்ந்துள்ளது. மோதலின் பொழுது காயமடைந்த குறிப்பிட்ட மாணவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி மாணவன் காலை 9:30 அளவில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மோதலில் ஈடுபட்ட மாணவர்கள் உளநல சிகிச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். பிரான்சில் கிறிஸ்துமஸ் கொடுப்பனவு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வருடத்திற்கான கிறிஸ்துமஸ் கொடுப்பனவுகள் நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்குக்கே அனுப்பி வைக்கப்படுகின்றன. பிரான்சில் குறைந்த வருமானமுடைய 2 மில்லியனுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொருவருக்கும் பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படுவதாக பிரான்ஸ் திரவாய் அறிவித்துள்ளது. ஏரசா, ASS, AER ஆகிய கொடுப்பனவுகளை பெறுகின்றவர்களுக்கே கிறிஸ்துமஸ் கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் அற்ற தனிநபருக்கு 157.45, குடும்பத்திற்கு 228.68, ஒரு குழந்தை உள்ள தனிநபருக்கு 228.68, குடும்பத்திற்கு 274.41, 2 குழந்தைகள் உள்ள தனிநபருக்கு 274.41, குடும்பத்திற்கு 329.15, 3 குழந்தைகள் உள்ள தனிநபருக்கு 335.39, குடும்பத்திற்கு 381.13, 4 குழந்தைகள் உள்ள தனிநபருக்கு 396.37, குடும்பத்திற்கு 442.11, 5 குழந்தைகள் உள்ள தனி நபருக்கு 457.35, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மேலதிகமாக 60.98 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபல். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின்
2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி, ஜூரிச்.